அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து நாகர்கோவில் டவுன் வரைக்கும் இருக்கிற டபுளிங் அப்டேட்டை பார்க்க இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த பகுதியில் நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனில் இருந்து நாகர்கோவிலுடைய டவுன் வரைக்கும் டபுள் ட்ராக் தான். ஸோ இருந்தாலும் அந்த நாகர்கோவில் சந்திப்புக்கும் நாகர்கோவில் பைபாஸ் லைனுக்கும் இடையில நடைபெற்று வர பணிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த 1 கிலோமீட்டர் பல வருடங்களாக வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 1 கிலோமீட்டர் ட்ராக் அமைக்கிறது மட்டும் இல்லை, அதை நாகர்கோவிலோட சந்திப்புக்கு உள்ளே கொண்டு வந்து பிளாட்பாரத்தோடு கனெக்ட் பண்ணுற பணிகளுக்காக காத்திருக்கு. ஏற்கனவே இப்போ தான் பிளாட்பாரம் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை இணைக்கிற பணிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகள் வந்து வேகமாக நடைபெற்று வருது. நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிற இந்த வண்டி பார்த்திங்கன்னா, அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து மங்களூர் சந்திப்பு வரைக்கும் போகக்கூடியது, திருவனந்தபுரம் வழியாக. இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் தான் ஓடும், செவ்வாய்க்கிழமை மட்டும். இந்த வண்டிக்கு ஒரு நல்ல புது கோச் வந்து கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டாக இருக்கணும், சீட்டிங் கெப்பாசிட்டி, கோச்சு, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு நீட்டாக நவீனமாக இருக்குது. இப்போ தான் விட்டுருக்காங்க, மக்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து தான் அது இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களும் பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பேக்கு தொங்க போடுறது, டவல் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சீட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரொம்பையும் காடாக இல்லாமல் ஒரு சாஃப்டான சீட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமே பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறது தான், அதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் C to C அந்த கேபிளுக்கு தனியாக ஒரு போர்ட்டும், டைப் Aலேருந்து டைப் C, டைப் மைக்ரோ USB இந்த மாதிரியான கேபிளுக்கும் தனியாக ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மொபைலில் வச்சுக்கிறதுக்கு அந்த மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளாக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது. யார் மேலேயே ஒரு கோவத்தில் ரயிலை சேதப்படுத்தக்கூடாது. அது நிறைய இடத்துங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இதெல்லாம் வந்து உருவாக்குறது பெரிய விஷயம், அதை நாம் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பணிகள் வந்து நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டை விட இந்த அப்டேட் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அந்த கிரீடர், நிறையா பாலங்கள் இருக்குது, அதுக்கான பணிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நம்ம அந்த ரன்னிங்கில் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. எல்லோ கலர் சீட், மேலேயும் நல்ல சீட்டு டைப்பாகவே கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபேட் ஆயிரும். இருந்தாலும் க்ளீனிங்காக வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம 3வது பிளாட்பாரத்துலேருந்து டெபாச்சர் ஆகியிருக்கோம். ஆக்சுவலாக 3வது பிளாட்பாரத்துலேருந்து திருவனந்தபுரம் சைடு போகிற வண்டிகள் வந்து வேகமாக போக முடியும். ஏன்னா இது ஒரே லைன், இதிலிருந்து தான் லூப் லைனாக பிரிஞ்சு போகும் மற்ற ட்ரக்குகள். இருந்தாலும் நம்ம வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. 1A பிளாட்பாரத்தோடைய ஸ்ட்ரெச்சர் அந்த கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று வருது. இந்த 1Aக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப தூரமாக கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுடைய ரயில்வேயோட எக்யூப்மெண்ட் வண்டிகள், அவங்களுடைய அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்பாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டீம் வாஷிங் இங்கே பக்கத்தில் அந்த யூனிட் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நிறைய வண்டிகளுடைய ஏசி கோச்சுகளில் இருக்கிற பெட்ஷீட், பெட்ரோல் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிளாட்பாரத்தை இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. மற்றபடி மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க 1Aயோட ஃப்ரெண்டு கோச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இங்கே வந்து ரீடெவலப்மெண்ட் பணிகள் நடக்குது. பேட்ரி கார், அதுக்கப்புறம் வீல் சேர்லாம் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூடிய வரை இந்த ட்ராக்கை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ராக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பைபாஸ் லைன் வரைக்கும் இருக்கிற டபுள் ட்ராக்கில் கொண்டு போய் இணைக்கணும். ஸோ அதுக்கான இந்த OHC அலைன்மெண்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து லேண்ட் லெவலிங், இந்த ட்ராக்கை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த பேரிகார்டு அமைச்சிருக்காங்களா, இதுக்கு அந்த பக்கம் இந்த ட்ராக் வரணும். ரொம்ப வேகம்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பரவாயில்லாத வேகத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருது. ஏன்னா பிளாட்ஃபாரம் தயாரானால் தான் கொண்டு போய் இணைக்க முடியும். அதனால் இப்போ பிளாட்ஃபாரம் தயாராகிடுச்சு, இந்த பணிகளும் வேகம் எடுத்திருக்கு. நம்ம கூடயே வர இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியலாக டவர் கார் செட், பேக்கிங் மிஷின், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் ஷாப்புக்கு போகக்கூடிய ட்ராக் தான் இது. ஒர்க் ஷாப் வந்து அந்த பக்கம் இருக்குது. இப்போதைக்கு அந்த அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டுக்கான தனி ரிப்பேர் பார்க்குற அந்த ஷெட்டுக்கு போகக்கூடிய ட்ராக்காக இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. திருவனந்தபுரத்துக்கு மட்டும் போகக்கூடிய டெடிக்கேட்டடாக 1Aக்கும் அந்த ட்ராக்கை நம்ம பயன்படுத்த முடியும். இனி வரும் காலத்தில் பார்த்திங்கன்னா இதை 1வது பிளாட்ஃபார்மும் 1Aக்கும் போகிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த லேண்ட் லெவலிங் வந்து அமைச்சிருக்காங்க. இடையில நிறையா பாலங்கள் இருக்குது. அந்த பாலங்கள் எல்லாமே வந்து கட்டுமான பணிகளுக்கு கீழே நடைபெற்று வந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.